அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள மாணவி ஒருத்தருக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மாணவி அதே கல்லூரியில படிக்கிற மாணவர் ஒருவரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க கல்லூரி பகுதியில தனிமையில சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இத நோட்ட விட்ட நபர் அந்த காதல் ஜோடியை வீடியோ எடுத்து மிரட்டி அந்த காதலனை அடிச்சு விரட்டிட்டு அந்த மாணவியை நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ எடுத்து பாலியல் சீண்டல்லையும் பாலியல் பலாத்காரத்திலையும் ஈடுபட்டு இருக்காரு. நான் எப்ப கூப்பிட்டாலையும் வரணும்னு சொல்லி மிரட்டியும் அனுப்பிச்சிருக்கான். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகர் என்றவனை போலீசார் கைது பண்ணி 8 பிரிவுகளின் கீழே வழக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. இவன் 3 கல்யாணம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் பிரியாணி கடை ஒன்றும் நடத்திட்டு வந்திருக்கான். அடிதடி திருட்டுன்னு இவன் மேல 20 வழக்குகள் இருக்கு. அதுக்கப்புறம் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்குல பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் பொது வெளியில வெளியாயிருக்கு. இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இதைத் தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பலாத்காரத்தையும் எஃப்ஐஆர் லீக் ஆனதையும் விசாரிக்கிறதுக்கு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவை அமைச்சது. போலீசார் தரப்புல பொது வெளியில எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சுன்னு சொல்லி விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த விளக்கத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் பதிவேற்றும் போது தானாவே லாக் ஆயிடும். ஆனா சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா எஃப்ஐஆர் லாக் ஆகுறது லேட் ஆயிருக்கு. லேட்டான நேரத்துல ஒரு சிலர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதே போல கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்துரும். இந்த 2 வழியில தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கலாம்னு போலீசார் தரப்புல தெரிவிச்சுட்டு வராங்க. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆகையினால இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருதுன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த கண்டென்ட் பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.